ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போராக்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ளஃபியான ஸ்லைம் மேக் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பவுடருக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. ஆனால் இது தனியாக வாங்கினோம் அப்படின்னா 15 ருபீஸ்க்கு கிடைக்கும். பட் இதுக்கு பதிலாக நம்ம க்ளூவே யூஸ் பண்ணிடலாமேன்னு தான் தோணும். சப்போஸ் இது கிடச்சிச்சு அப்படின்னா, க்ளூ இல்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் சேர்த்துக்க போகிறேன். வாட்டர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளஃபி ஸ்லைம் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முக்கியமாக நமக்கு ஷேவிங் க்ரீம் தான் தேவை. நம்ம ஆல்ரெடி ஷேவிங் க்ரீம் இல்லாமல் ஒரு ஃப்ளஃபி ஸ்லைம் மேக் பண்ணி காட்டியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஷேவிங் ஃபோம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஹோம்மேடாக அந்த ஷேவிங் ஃபோம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்லைம் மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக கொஞ்சமாக நான் வந்து பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள், கலர் பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆக்டிவேட்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான் ஷேவிங் க்ரீமு. யார்ட்லே கம்பெனியில் உள்ள ஷேவிங் க்ரீம் தான். ஷேவிங் க்ரீம் வந்து எல்லா ஷேவிங் க்ரீம்லேயும் வருதுன்னு சொல்ல முடியாது ஸ்லைமு. ஸோ அதுக்கு பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். போராக்ஸ், போரிக் ஆசிட்னு போட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த ஷேவிங் க்ரீமில் கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ இந்த ஆக்டிவேட்டரை இந்த பவுலில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதில் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னே நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்லைம் வந்து ரெடி ஆயிரும். இப்போது நமக்கு ஆக்டிவேட்டர் வந்து இன்னும் பத்தலை அப்படின்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக ஷேவிங் க்ரீம் வந்து சேர்த்துறாதீங்க. எனக்கு என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஷேவிங் க்ரீமை கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்லைம் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டிக்கியாக உள்ளது கொஞ்சம் நின்றுச்சு. பட் என்னன்னே தெரில, இந்த ஸ்டிக்கினஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ரீசன் மட்டும் தெரில. நம்ம வேஸ்லினோ லோஷனோ இல்லை வந்து ஆயிலோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்லைம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக அப்படியே புசு புசுன்னு இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்கும் போதே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இது க்ளூ இல்லைனா ஒன்று பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம் இல்லைனா பூமர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. க்ளூ இல்லாமல் பீல் ஆஃப் மாஸ்க் இல்லாமையும் வந்து ஸ்லைம் வந்து மேக் பண்ணலாம். அந்த ஆக்டிவேட்டர் இன்னுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் உங்களுக்கு போட முடியல சீக்கிரம். பட் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவேன். க்ளூ இல்லாமல் வேறு எதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைம் மேக் பண்ணலாம், அதாவது பீல் ஆஃப் மாஸ்க்கும் இல்லாமல். ஸோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவேட்டரும் யூஸ் பண்ணி நான் சீக்கிரமே போடுறேன். இந்த மாதிரி நிறையா வந்து ஹோம்மேட் ஸ்லைம் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். பட் எதனால ஸ்டிக்கியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.